கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் வசனதானத்திற்காக தெரிந்து கொண்ட அதிகாரம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்து கைக்குள் அடங்கி இருங்கள். நாம் தேவனுடைய கைக்கீழ் காத்திருக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்கிறது. தேவன் எதற்காக நமக்கு காத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்? தேவன் நமக்கு செய்த வாக்குறுதிக்காக காத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இல்லையென்றால் நம்முடைய கஷ்டங்களின் விடுதலுக்காக, நாம் பிரார்த்திக்கும் விஷயங்களுக்காக நாம் எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும் என்று தேவன் இங்கே சொல்கிறார். எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும் என்று நமக்கு தெரியாது. ஏனென்றால் அது தேவனுடைய கரங்களில் இருக்கிறது மற்றும் தேவனுடைய சித்தம். ஏற்ற காலத்தில் அவர் நமக்கு செய்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார். நமக்கு ஒரு அதிகாரியிடம் ஏதெങ്കിലും விஷயத்திற்காக ஒரு சைன் வாங்க வேண்டும் என்றாலும், அரசாங்கத்திலிருந்து ஏதென்றும் நடக்க வேண்டும் என்றாலும், பரீட்சையின் ரிசல்ட் வர வேண்டும் என்றாலும் நாம் விரும்பும்போது அது நடக்காது. அரசாங்கம் இல்லையென்றால் அதிகாரிகள் எந்த நேரத்தில் சொல்வார்களோ அந்த டைமிலேயே அது நடக்கும். அவர் ஒரு டைம் சொன்னால் நாம் அதற்காக எதிர்பார்க்கிறோம். சில நேரத்தில் அவங்க சொன்ன நேரத்திலேயே நடக்கலாம். சில நேரத்தில் சற்று தாமதமாகலாம். அது அதிகாரிகளுடைய விருப்பம். அதுபோலவே நம்முடைய தேவனுக்கும் அவருடையதே ஆன ஒரு டைம் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்றாலும், நீ இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பே, உன்னுடைய தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்பே தேவன் அனைத்துக்கும் ஒரு டைம் வச்சிருக்கிறார். ஆனால் தேவன் அதை முன்பாகவே உனக்கு அறிவிக்கிறார், அதாவது வாக்குறுதி செய்கிறார். ஏனென்றால் நீ அதற்காக ப்ரிப்பேர் ஆவதற்காக. ப்ரிப்ரேஷன் இல்லாமல் என்ன செய்தாலும் அதனுடைய ரிசல்ட் அவ்வளவு நல்லா இருக்காது. ஆகையால் தேவன் முன்பாகவே அவருடைய சித்தத்தை உனக்கு அறிவிக்கிறார். அது எப்பொழுது நடக்கணும் என்பது தேவனுடைய கையில் இருக்கிறது. உன்னுடைய வாக்குறுதி நிறைவேற்றப்படுவதற்கு 1 மாதம், 2 மாதம், இல்லையென்றால் 1 ஆண்டு, 2 ஆண்டு ஆகலாம். இல்லையென்றால் அப்ராமு, யோசேப்பு போல ஆண்டுகள் எடுக்கலாம். உன்னுடைய வாக்குறுதி எவ்வளவு தாமதமாகிறதோ உன்னுடைய ஆசீர்வாதமும் அவ்வளவு பெரியதாக இருக்கும். தேவன் அதை ப்ரிப்பேர் செய்யும் ப்ராசஸில் இருக்கிறார். தேவன் நீ என்ன ஆக வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதற்கு சம்பந்தப்பட்ட காரியத்தில் உன்னை நடத்தி, நீ எப்படி இருக்கிறாய் என்று தெரிந்து கொள்வதற்காக, உன்னை பரீட்சிப்பதற்காக மற்றும் உனக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்காக தேவன் டைம் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். தேவன் யோசேப்புக்கு அவர் ஒரு பெரிய அதிகாரி ஆவார் என்று முன்பாகவே அறிவித்தார். அவருடைய சகோதரர்கள் அவரை வணங்குவார் என்று தேவன் முன்பாகவே வாக்குறுதி செய்தார். அந்த காரியங்கள் யோசேப்புக்கு வாக்குறுதி செய்த 13 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்தது. இந்த 13 ஆண்டுகள் அவர் கடந்து சென்ற பாதைகள், அனுபவித்த கஷ்டங்கள், தேவையற்ற நிந்தைகள், தனிமை, அவர் எந்த தவறும் செய்யவில்லை என்றாலும் அவர் அனுபவித்த கஷ்டங்களுக்கும் தேவன் செய்த வாக்குறுதிக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கவில்லை. இவ்வாறே நாமளும் யோசேப்பை போல அநேக காரியங்களில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். தேவன் நமக்கு செய்த வாக்குறுதிகள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுவதற்கான எந்த அறிகுறிகளும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் யோசேப்புக்கு செய்த வாக்குறுதி ஏற்ற காலத்தில் நிறைவேற்றியபடி நமக்கு செய்த வாக்குறுதிகளை ஏற்ற காலத்தில் நிறைவேற்றுவார். அதற்கு முன் நம்முடைய வாழ்க்கையில் வரும் எல்லா துன்பங்களையும் சகித்து கொண்டு தேவனில் எவ்வாறு நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று யோசேப்பின் வாழ்க்கையின் முகாந்திரமாக அவரை போல நாமளும் தேவனுடைய கரத்தின் கீழ் எப்படி காத்து கொண்டு இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு பார்ப்போம். விவசாயி ஏதெങ്കിലും பயிரை வளர்க்க வேண்டும் என்றால் நிலத்தை ஊழி கற்களையும் தேவையற்ற களைகளையும் அகற்றி நிலத்தை நன்கு சமன் செய்து பின்னர் விதைகளை விதைக்கிறான். நிலத்தை சமன் செய்யாமல் விதைகளை விதைத்தால் நல்ல பலன் கொடுக்காது. கர்த்தர் பிரசங்கித்த போது 4 வகையான பயிரை பற்றி சொன்னார். 3 வகையான பயிர்கள் விரும்பிய பலனை தரவில்லை. ஆனால் சமமான நிலத்தில் விழுந்த விதை நன்றான பலனை கொடுத்தது.
அதுபோலவே தேவன் முதலில் நம்மில் தேவையற்ற இயல்பை அகற்றி அந்த நிலத்தை போலவே சுத்தம் செய்து அதற்கு பிறகு நமக்கு செய்த வாக்குறுதியை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். யோசேப்புடைய வாழ்க்கையை பார்த்தால் அவருக்கு பிரச்சனைகள் தொடங்கியது. முதலாவதாக ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 3-5 வரை இருக்கிற வசனங்கள். இஸ்ராவேலின் முதிய வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ராவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாக நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாக நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடு பச்சையாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இங்க நாம யோசேப்புடைய சகோதரர்கள் அவரை பகைத்தார்கள், வெறுத்தார்கள் என்று பார்த்தோம். எதற்காக அவரை பகைத்தார்கள்? யோசேப்பு அவர்களுக்கு ஏதெங்கிலும் தீங்கு செய்தானா? இல்லை. அவருக்கு இருக்கிற ஏதெங்கிலும் பறித்தானா? இல்லை. என்கிலும் எதற்காக யோசேப்பை அவர் பகைத்தார்கள்? முதல் காரணம், அவருடைய தகப்பன் யோசேப்பை எல்லாரை விட அதிகமாக நேசித்து அவருக்கு ஒரு அங்கியை செய்து கொடுத்தார். இரண்டாவது காரணம், யோசேப்புக்கு வந்த சொப்னத்திற்காக அவருடைய சகோதரர்கள் அவரை பகைத்தார்கள். இதில் யோசேப்பின் தவறு என்ன இருக்கிறது? அவருடைய சகோதரர்கள் நாம் அவனை விட பெரியவர்கள், நாங்கள்தான் உயர்ந்தவர்கள், அவன் தாழ்ந்தவன், ஆனாலும் நம்முடைய தகப்பன் அவனையே அதிகமாக நேசிக்கிறார், இவனை இப்படியே விட்டால் நம் மீது அதிகாரம் செய்வான் என்று தம்முடைய மனதில் தேவையற்ற சிந்தைகளை செய்து கொண்டு பொறாமையினால் யோசேப்பை பகைத்து வெறுத்தார்கள். அந்த வெறுப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வந்தது. ஆனால் யோசேப்பு அவருடைய சகோதரர்கள் போலவே ஆடுகளை மேய்ப்பதற்காக போவார். மற்ற எந்த விஷயத்திலும் அவருடைய சகோதரர்களுக்கும் அவருக்கும் எந்த வகையான வித்தியாசமும் இருக்கவில்லை. அவர்களுக்கு இருக்கிற அந்தஸ்தோ தகப்பனுக்கு அவர்களின் மீது இருக்கிற அன்போ எதுவும் குறையவில்லை. அவர்கள் தேவையற்ற சிந்தைகளை செய்து கொண்டு பொறாமையினால் யோசேப்பின் மீது வெறுப்பை வளர்த்தி கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு மீது இருக்கிறவர்கள் மற்றவரை விட நம்மளை கொஞ்சம் அதிகமாக நேசித்தால், அவரை விட சிற்று உயர்ந்த இடத்தை கொடுத்தால், நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நம் மீது வெறுப்பு பிரிந்து காரணமில்லாமல் நம்மை பகைக்க தொடங்குவார்கள். இவ்விதமான நேரத்தில் நாம் அப்படிப்பட்டவர்களுக்காக துன்பம் அடையக்கூடாது. நான் அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை, ஆனாலும் எதற்காக அவர்கள் என்னை வெறுக்கிறார்கள் என்று கலங்காதே. அது உன்னுடைய தவறு இல்லை, அவருடைய தேவையற்ற சிந்தைகள். அவருடைய மனநிலை சரியாய் இல்லை. நான் தான் எல்லாரை விட அதிகமான இடத்தில் இருக்க வேண்டும் என்ற மோசமான புத்தி. இந்த காரணத்திற்காக தான் கர்த்தாவாய இயேசு கிறிஸ்து உங்களில் பெரியவனாக வேண்டும் என்று விரும்புகிறவன் சிறியவனாக இருக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் சேவை செய்யுங்கள் என்று சொல்லி அவர் நம்மை நேசித்து சேவை செய்து காட்டினார். நான் உங்களை நேசித்தது போலவே நீங்களும் உங்களுடைய சகோதரர்களை நேசியுங்கள் என்று சொன்னார். ஆனால் நாம் எல்லாவருடைய முன்னில் நடித்து வாய்ப்பேச்சில் அன்பு இருக்கிறது போல காட்டுகிறோம், மனதில் பகைக்கிறோம். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் ஏதெங்கிலும் தவறு செய்தால் அதை தன் தகப்பனுக்கு சொல்வார். இது போலவே அவருடைய தீங்கான காரியங்கள் வெளிச்சத்திற்கு வந்ததினால் அவர் உன்னை பகைக்கிறார்கள், வெறுக்கிறார்கள். நீ அவருடன் சேர்ந்து தவறு செய்யாமல் இருப்பதற்காக, அவர்கள் செய்யும் தவறுக்கு சப்போர்ட் செய்யாமல் இருப்பதற்காகவும் அவருடைய குரூப்பிலிருந்து நீ செப்பரேட்டாய் இருக்க வேண்டியதாய் வந்தது. சோர்ந்து போகாதே, அனைத்தையும் பார்க்கிற தேவன் உன் செயல்களுக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கிறார். பிறகு பார்த்தால் இதே அதிகாரத்தின் 18-20 வரை இருக்கிற வசனங்களை பார்த்தால் அவருடைய சகோதரர்களின் வெறுப்பு எவ்வளவு அதிகரித்தது என்றால், யோசேப்பை கொல்ல வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். அவருக்கு வந்த சொப்னங்கள் நிறைவேறப்படக்கூடாது என்று தங்களுடைய தம்பியை கொல்வதற்காக முயன்றார்கள். இதே அதிகாரத்தின் 23-24 வசனங்களை பார்த்தால் யோசேப்பின் மீது இருந்த அங்கியை எடுத்து தண்ணீர் இல்லாத குழியில் போட்டார்கள் என்று பார்க்கிறோம்.
தண்ணீர் இல்லாத குழி என்றால் என்ன? மனிதனை அதில் போட்டால் நீண்ட நேரம் அவன் அங்கே இருந்தால் அவன் பிழைப்பானா? அந்த மனிதன் பிழைப்பானா இல்லையா என்பது குழியின் ஆழம், அதன் அடியிலுள்ள தரையின் வகை எப்படி இருக்கிறது என்கிறதின் மீது டிபெண்ட் ஆகும். மனிதனை அதில் போட்டால் அவனுக்கு எவ்விதமான காயங்கள் ஏற்படும் என்பதும் மற்றும் அதன் ஆழம் அதிகமாக இருந்தால் அவனுக்கு சுவாசிக்க முடியாமல் போகலாம். தானாகவே அவன் அதிலிருந்து வெளியே வரவும் முடியாது. இது போலவே நம்முடைய வாழ்க்கையில் குழி என்றால் என்ன? நாம் மனதளவில் வீழ்ச்சியடைகிற நிலம். நீ உன் சகோதரர்களை குறித்து பேசுகிற வார்த்தைகள் அவர்களை ஆழமான குழியில் போடுவது போல, அவர்கள் மனதளவில் கலங்கி காயப்பட்டு அவர்கள் அந்த வேதனையினால் வெளியே வர முடியாமல் இருப்பது. அவருடைய இதயம் மனதளவில் கலங்கி காயப்பட்டு அவர்கள் இவ்வாறு கஷ்டப்படுவதற்கு நீ காரணமாக இருக்கிறாயா? நீ உன் வார்த்தைகளால் யாரையாவது காயப்படுத்தி கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய வார்த்தைகளால் அவர் கலங்கும்படி பேசுகிறாயா? உன்னுடைய சகோதரா சகோதரிகளின் கண்ணிலிருந்து கண்ணீர் வருவதற்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீர்களா? ஜாக்கிரதை, தேவன் அனைத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு நாள் நீ தேவனுக்கு அனைத்துக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும். நீ எதை விதைப்பாயோ அதையே அறுப்பாய். தேவனுடைய வாக்குறுதி யார் மேலாவது இருந்தால் அவரை எப்பேரிப்பட்ட குழியில் போட்டாலும் தேவன் அவரை உயர்த்தி அவருக்கு செய்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார். இனி அடுத்ததாக பார்த்தால் இதே அதிகாரத்தின் 28ஆம் வசனம். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகும்போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மாவேலர் கையில் 20 வெள்ளி காசுகளுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். யோசேப்பை மீதியானிற்கு விற்றார்கள் என்று இந்த வசனத்தில் பார்த்தோம். எதற்காக விற்றார்கள்? யோசேப்பை கொன்று அவருடைய சொப்னங்கள் நிறைவேறக்கூடாது என்று நினைத்தார்கள். ஆனால் கொல்வது பாவம். அவரை அந்நிய தேசக்காரர்களுக்கு விற்றால் அவருடைய சொப்னங்கள் நிறைவேறப்படாது என்று நினைத்து தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக நின்று யோசேப்பை அந்நிய தேசக்காரர்களுக்கு விற்றார்கள். கூட பிறந்தவனை கொல்லாமல் விற்றால் அது பாவமில்லை என்று நினைத்தார்கள். சிறிய பாவம் ஆனாலும் பெரிய பாவம் ஆனாலும் தேவனுடைய பார்வைக்கு அது பாவம்தான். யோசேப்பை தன்னுடைய சகோதரர்கள் விற்றது போல நீங்களும் உங்களுடைய சகோதரர்களை விற்கிறீர்களா? அதாவது யோசேப்பும் அவருடைய சகோதரர்கள் எப்படி ஒரே தகப்பனுக்கு பிள்ளைகளோ அதே போலவே தேவனை நம்புகிற நாமளும் அனைவரும் தேவனுக்கு பிள்ளைகள்தான். உங்களுடைய கூட்டு சகோதரா சகோதரிகளின் மேல் வெறுப்பு வைத்து கொண்டு அவருடன் நன்றான உறவில் இருப்பது போல நடித்து கொண்டிருக்கிறீர்களா? எவ்விதத்தில் அவர்களுக்கு தீங்கு செய்யலாம் என்று எதிர்பார்க்கிறீர்களா? அவருடைய வாழ்க்கையில் தேவனின் வாக்குறுதி நிறைவேறாமல் இருப்பதற்காக முயற்சி செய்கிறீர்களா? ஜாக்கிரதையாய் இரு. தேவன் அனைத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். தேவனுக்கு எதிராக நின்று நீங்கள் எதையும் செய்ய முடியாது. தேவனுடைய வேலையை உங்களால் தடுக்க முடியாது. யோசேப்பு இங்கே இருந்தால் நம்மீது அதிகாரம் செய்வான் என்று அவரை அந்நிய தேசக்காரர்களுக்கு விற்றார்கள். ஆனால் தேவன் யோசேப்பை அங்கே அதிகாரியாக செய்து அவருடைய சகோதரர்கள் அவரை வணங்கும்படி செய்தார். இனி இதே அதிகாரத்தின் 31, 32ஆம் வசனத்தை பார்த்தால் அவருடைய தகப்பனுக்கு இரத்தக்கரை இருக்கிற அங்கியை அனுப்பி பொய்யான தகவலை சொல்லி யோசேப்பு இறந்துவிட்டான் என்று நம்ப வைத்தார்கள். இவருடைய பொறாமையின் காரணமாக தகப்பனையும் மகனையும் பிரித்தார்கள். இதே போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் வேலை செய்யும் இடத்தில், கணவன் மனைவியின் இடையில், சிநேகிதரின் இடையில், உறவினர்களின் இடையில், சர்ச்சில் பாஸ்டர் விசுவாசிகளுக்கு இடையில் பொய்களை சொல்லி அவருக்கிடையில் இருக்கிற நன்றான உறவை முறித்து கொண்டிருக்கிறீர்களா? அவரை பிரிக்கிறீர்களா? ஜாக்கிரதை, தேவன் அனைத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் எதை விதைப்பீர்களோ அதையே அறுப்பீர். ஆனாலும் தேவன் எதற்கு இப்பொழுது உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காமல் இருக்கிறார் என்றால், நீ உன்னுடைய தவறான செயல்களை சரி செய்து கொள்வதற்காக உனக்கு டைம் கொடுக்கிறார். உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பது தேவனுக்கு விருப்பமில்லை.
ஏபேலை கொன்று கஹினு எவ்வாறு தன்னுடைய தாய் தகப்பனுக்கு தூரமானானோ அவ்வாறு உன்னையும் உன்னுடைய சகோதரனையும் இழப்பதற்கு தேவன் விரும்புவதில்லை. நீ உன்னுடைய தவறான செயல்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் உனக்கு கொடுக்கிற நேரத்தில் உன்னை நீ திருத்திக்கொள். இல்லை என்றால் நீங்கள் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. இனி ஆதியாகமம் 39வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்த்தால், யோசேப்பை எகிப்து தேசத்தின் போத்திபருக்கு விற்றார்கள் என்று பார்க்கிறோம். போத்திபரு யோசேப்பை அடிமையாக வேலை செய்வதற்காக வாங்கி கொண்டான். ஆனால் தேவன் யோசேப்புடன் இருந்து அவர் செய்கிற எல்லா வேலைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்று போத்திபரு கண்டு யோசேப்பை தன் வீட்டின் முழுவதும் மீதும் அதிகாரியாக செய்தான். யோசேப்புடைய கடினமான நேரத்திலும் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருக்கும் போதும் அங்கேயும் தேவன் யோசேப்புடன் இருந்து அவர் செய்வதெல்லாம் தேவன் வாய்க்கச் செய்தார். தேவன் அவரை கைவிடவில்லை. இது போலவே நாமளும் நினைக்கிறோம், நாம் இவ்வளவு கஷ்டங்களை சந்தித்து கொண்டு இருந்தாலும் தேவன் ஏன் நமக்கு உதவவில்லை? உண்மையில் தேவன் நம்மை பார்க்கிறாரா? நம்முடன் இருக்கிறாரா? தேவன் நம்முடன் இருந்தால் எதற்காக நமக்கு இந்த கஷ்டங்கள் என்று நினைக்கிறோம். யோசேப்புடன் இருந்த தேவன் நாம் எந்த வகையான கஷ்டத்தில் இருந்தாலும் தேவன் நம்முடனே இருப்பார், நமக்கு உதவி செய்வார். அது நாம் நினைப்பது போல இல்லை. அது தேவனின் வாக்குறுதி நிறைவேறும்படிக்கும் தேவனின் சித்தத்தின்படி இருக்கும். இனி இதே அதிகாரத்தின் 19-20 வசனங்களை பார்த்தால், போத்திபரனின் மனைவி யோசேப்பை தவறு செய்ய தூண்டிய போது அவர் தேவனுக்கு பயந்து அதை நிராகரித்தார். ஆகையால் போத்திபரனின் மனைவி யோசேப்பின் மீது நிந்தையை போட்டாள். செய்யாத தவறுக்காக அநியாயமாக அவரை சிறையில் போட்டார். ஆனால் அவரை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அங்கேயும் யோசேப்புக்கு உதவி செய்து சிறைசாலையின் அதிகாரிக்கு யோசேப்பு மீது தயவு உண்டாகும்படி செய்து யோசேப்பை அங்கேயும் அதிகாரியாக செய்தார். பாருங்கள், தேவன் யோசேப்புக்கு நீ பெரிய அதிகாரி ஆவாய் என்று ஏற்கனவே வாக்குறுதி செய்தார். அதற்கு முன்னே போத்திபரு வீட்டிலும் சிறைசாலையிலும் அதிகாரியாக செய்தார். நாம் இன்ஜினியரிங்காக படித்தால் டாக்டர் வேலை செய்ய முடியாது. டாக்டருக்கு படித்தால் இன்ஜினியரிங் வேலை செய்ய முடியாது. நாம் எதற்காக படிப்போமோ அதற்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே நாம் வேலை செய்வோம். இது போலவே நாம் என்ன ஆக வேண்டுமோ அதற்கு சம்பந்தப்பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் நமக்கு முன்னில் வரும். இதே அதிகாரத்தின் 6 மற்றும் 23 வசனத்தை பார்த்தால், போத்திபர் ஆகட்டும் சிறைசாலையின் காவல்கார் ஆகட்டும் யோசேப்பின் கையில் அனைத்தையும் கொடுத்து தாம் புசிக்கும் உணவை பற்றி மற்றும் யோசித்தார்கள் என்று பார்க்கிறோம். அனைத்தையும் யோசேப்புடைய கையில் ஒப்புவித்து அவர் சமாதானமாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த 2 இடங்களிலும் தேவன் யோசேப்புடன் இருந்து அவர் கை வைத்த வேலையை வாய்க்கச் செய்தார். மற்றும் யோசேப்பு எவ்வளவு நம்பிக்கையாக இருந்தார் என்று இந்த வசனங்களில் பார்க்கலாம். யோசேப்பு எகிப்து தேசத்திற்கு அதிகாரி ஆவதற்கு முன்பு போத்திபரு வீட்டிலையும் சிறைசாலையிலும் அதிகாரியாக செய்து தேவன் அவரை சோதித்தார். இது போலவே தேவன் நம்மளையும் சோதித்து தெரிந்து கொண்டு பிறகு நம்மளை உயர்வான இடத்தில் வைப்பார். தேவன் உன்னை ஏதெங்கிலும் ஒரு இடத்தில் இல்லையென்றால் வேலையில் வைத்தால் அங்கே நீ உண்மையாக இரு. பைபிளில் சொல்வது போல எஜமானன் பார்க்கும்போது மற்றும் அல்லாமல் தேவனுக்கு பயந்து வேலை செய். உன்னை தேவன் எங்கே எப்படி வைத்தாலும் அதன் பின்னால் தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அதன் மூலமாக தேவன் உன்னை சோதித்து கொண்டு இருக்கிறார். இல்லை என்றால் உனக்கு தேவைப்பட்டதை கற்றுக் கொடுக்கிறார். இனி பாரோவுக்கு சொப்னங்கள் வந்து யாராலும் அதற்கு விளக்கத்தை சொல்ல முடியாமல் போனார்கள். ஆனால் தேவன் யோசேப்புக்கு உதவி செய்து அந்த சொப்னங்களுக்கு அர்த்தத்தை விளக்கினார். உடனே ராஜா யோசேப்பை அதிகாரியாக செய்தார். வெறும் ஒரு சொப்னத்துக்கு விளக்கத்தை சொன்னால் யாரும் அவ்வளவு சீக்கிரமாக அவரை ஒரு சிறிய அதிகாரத்தில் வைப்பதற்கும் அவ்வளவு விரைவாக யாரும் நம்புவதில்லை. ஆனால் பாரோ யோசேப்பை அதிகாரியாக ஆக்கி தனக்கு பிறகு ராஜாவின் இடத்தை கொடுத்தார்.
பாருங்கள், சிங்காசத்தின் ஒளிய யோசேப்பு எகிப்தி தேசத்தின் முழுவதற்கும் அதிகாரியாக ஆனார். பொதுவாக ராஜா ஒருவரை அதிகாரத்தில் வைக்க வேண்டும் என்றால் அவருக்கு முதலில் ட்ரைனிங் கொடுத்து அவருடைய அறிவை சோதித்து பின்னர் அவருக்கு அதிகாரத்தை கொடுப்பார். தானியேல், ஷத்ரேக், மேஷேக், அபேத்நேகோ என்பவர்களை அதிகாரத்தில் வைப்பதற்கு முன்பாக 3 ஆண்டுகள் அவருக்கு ட்ரைனிங் கொடுத்து அவருடைய அறிவை சோதித்து பின்னர் அதிகாரியாக்கினார். ஆனால் இங்கே ஒரு சிறைசாலையில் இருந்த கைதிக்கு யாராவது ஒரு சொப்னத்திற்கு விளக்கத்தை சொன்னவுடன் இந்த மாதிரியான அதிகாரத்தை கொடுப்பாரா? யோசேப்பை அடிமையாக எகிப்துக்கு விற்றால் சிறையில் இருந்தவன் ஒரு நொடியில் அவ்வளவு உயர்வான அதிகாரத்திற்கு வருவதற்கு எப்படி முடிந்தது? இதெல்லாம் தேவனுடைய வேலை. 13 ஆண்டுகளின் ப்ராசஸ் யோசேப்பின் வாக்குறுதியை ஒரு நிமிடத்தில் நிறைவேற செய்தது. இதெல்லாம் தேவனால் தான் நடந்தது. அதுவரை எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்த யோசேப்பு இப்பொழுது உயர்வான அதிகாரத்தில் இருக்கிறார். அவருடைய சகோதரர்கள் அவருக்கு தீமைக்காக செய்ததை தேவன் அவருடைய நன்மைக்காக மாற்றினார். அது மட்டும் இல்லை, அவர் சிறைசாலைக்கு வந்தது போத்திபரனின் மனைவியுடன் தவறாக நடந்து கொண்டார் என்பதற்காக. இந்த மாதிரியான பழி யார் மேலாவது இருந்தால் யாராவது அவனுக்கு பெண்ணை கொடுத்து திருமணம் செய்வார்களா? ஆனால் இங்கே ராஜா யோசேப்புக்கு அழகான ஒரு பெண்ணுடன் திருமணம் செய்தார். ஒரே வாட்டி யோசேப்புக்கு ராஜாவுடைய முத்திரையின் மோதிரம், கழுத்துக்கு தங்கத்தின் செயின், மெல்லிய வஸ்திரங்களை உடுத்தி ராஜாவின் 2ஆம் ரதத்தில் உட்கார வைத்தார். இந்த மாதிரி யோசேப்பு அனுபவித்த கஷ்டங்கள், அவமானங்களை விட தேவன் அவரை அதிகமாக கனப்படுத்தினார். இது போலவே தேவனுடைய வாக்குறுதிக்காக நீ காத்து கொண்டிருந்தால், தேவன் உன்னை ஆசிர்வதித்தால், நீ இப்போது எவ்வளவு மோசமான நிலையில் இருந்தாலும் தேவனுக்கு ஒரு நொடியில் உங்கள் எல்லா சூழ்நிலையையும் மாற்ற முடியும். பாருங்கள், யோசேப்புடைய வாழ்க்கையை பார்த்தால் 13 ஆண்டுகள் அவருக்கு வந்த சொப்னத்திற்கும் அவர் அனுபவித்து கொண்டு இருக்கிற கஷ்டங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் சிறைசாலையில் இருந்தபோது என்னுடைய வாழ்க்கை இனி இங்கேயே முடிந்துவிடும் என்று அவர் நினைத்திருக்கலாம். எந்த உறுதியும் இல்லாத காலத்தில் சூழ்நிலையெல்லாம் அவருக்கு எதிராக இருந்தபோது தேவன் செய்த வாக்குறுதியை அவருடைய வாழ்க்கையில் ஏற்ற காலத்தில் நிறைவேற்றினார். இது போலவே நாமளும் வாக்குறுதிக்காக காத்து கொண்டிருந்தால், யோசேப்பை போலவே எல்லா காலத்திலும் உண்மையாக இருந்தால், தேவன் நமக்கு வைக்கிற பரீட்சைகளை நாம் ஜெயித்தால், தேவன் நமக்கு செய்த வாக்குறுதியை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். விவசாயி நிலத்தை ஊழும் போதும், அதில் இருக்கிற கற்கள், தேவையற்ற களைகள் பிடுங்கும் போதும், நிலத்தின் மேல் அநேக முறை நடந்து அதை மிதிக்கும் போதும் நிலத்திற்கு வலிக்கும். விவசாயி நிலத்தை ஊழுவதற்கு தொடங்கியது முதல் விளைச்சை வீட்டுக்கு கொண்டு போகும் வரை வேலை செய்கிறவர்கள் நிலத்தை மிதித்து கொண்டே இருப்பார்கள். அப்பொழுது அந்த நிலத்திற்கு அதிகமாக வலிக்கும். ஆனால் பலனை கொடுத்த பிறகு அந்த நிலம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இது போலவே தேவன் உன்னை சோதிக்கும் போது, பலர் உன்னை மிதிக்க பார்க்கும் போது, உன்னை காயப்படுத்தும் போது உனக்கு அதிகமாக வலிக்கும். ஆனால் பிறகு அந்த நிலம் எவ்வாறு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்குமோ அது போலவே நீயும் பலருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் பகைத்து வெறுத்து எகிப்துக்கு விற்றது தேவனுடைய சித்தம் இல்லை. அது அவருடைய சகோதரரின் பொறாமை, மோசமான புத்தி. யோசேப்பு அவர்களை மன்னித்தார். நமக்கு தீங்கு செய்பவர்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஒருவேளை யோசேப்பின் சகோதரர்கள் போல நீயும் இருந்தால், நீ செய்யும் எல்லா தீங்கு காரியங்களுக்கும் தேவன் உன்னை கணக்கு கேட்பார். இப்பொழுது தேவன் சைலண்டாக இருக்கலாம். ஒரு நாள் தேவன் நியாயாதிபதியாகி நீ செய்யும் எல்லா தீங்குக்கும் உனக்கு தண்டனையை கொடுப்பார். எச்சரிக்கை. ஒருவேளை நீ யோசேப்பை போல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறியா? உன்னை கனப்படுத்தும் நேரம் வரும். நம்பிக்கையாக இரு. மற்றொரு வகையான நிலம் இருக்கிறது. அதை யாரும் ஊழுவதில்லை. அதில் யாரும் களையை பிடுங்குவதில்லை. அதன் மீது பலமுறை நடந்து மிதிப்பதில்லை. அதை சமன் செய்வதில்லை. அந்த நிலத்திற்கு எந்த வகையான வலியும் ஆவதில்லை.
ஆனால் அந்த நிலத்திலிருந்து யாருக்கும் எந்த வகையிலும் எந்த பிரயோஜனமும் ஆவதில்லை. அந்த நிலம் யாருக்கும் ஆசீர்வாதமாக மாறுபடாது. இது போலவே நாமளும் எதற்காக எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனைகள், அவர்களுக்கு எந்த வகையான பிரச்சனைகளும் இல்லை, அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அல்லவா என்று நினைக்கிறோம். சில நேரங்களில் அவர்கள் நம்மை கேலி செய்து, நீ தேவனுடைய சித்தத்தின்படி நடந்தால் எதற்காக உனக்கு இவ்வளவு பிரச்சனைகள், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்வார்கள். அப்பேறிப்பட்டவர்கள் புல் இல்லையென்றால் வேண்டாத களைகள் எப்படி வளருமோ அந்த விதமான நிலத்திற்கு சமமாய் இருப்பார்கள். அந்த நிலத்தின் மேல் சிலர் நடந்து போவதற்கு அது பாதையாக இருக்கலாம், இல்லையென்றால் பசுக்கள் புல் மேயலாம், அவ்வளவுதான். அதாவது அப்பேறிப்பட்ட மனிதர்கள் ஏதாவது சிறிய சிறிய வேலைக்கு வருவார், அவ்வளவுதான். இல்லையென்றால் யோசேப்புடைய சகோதரர்கள் போல அவருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் வாழுவார்கள், அவ்வளவுதான். அவர்கள் வேறே யாருக்கும் பயன்பட மாட்டார்கள். யோசேப்பை போலவே தேவன் உங்களுக்கு செய்த வாக்குறுதியை நோக்கி உங்கள் முன்னில் வரும் அனைத்து கஷ்டங்களையும் நிந்தைகளையும் ஏளனங்களையும் தேவன் கையில் ஒப்புவித்து பொறுமையுடன் தேவனுக்காக காத்திரு. தேவன் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். தாமதமானாலும் தேவன் நமக்கு செய்த வாக்குறுதியை நிச்சயமாக நிறைவேற்றுவார். இந்த வாக்குகளின் முகாந்திரமாக தேவன் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.